ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஞ்சகவ்ய விளக்கு பேஜில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆஃபர் கொடுத்துருந்தேங்க. எங்களோட கஸ்டமர்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்கள் ஆர்டர் எல்லாமே நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிட்டோங்க. ஈவினிங் மேலே ஆர்டர் பண்ண ஆர்டர்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குங்க. மற்ற எல்லா ஆர்டருமே டிஸ்பேட்ச் ஆயிருங்க. உங்களோட ஆர்டர் இன்றைக்கி டிஸ்பேட்ச் ஆயிருங்க. இன்றைக்கி உண்டான ஆர்டரும் சேர்த்து டிஸ்பேட்ச் ஆயிருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைங்க ஆடி கிருத்திகை வருதுங்க. அன்றைக்கி நம்ம முருகருக்கு இந்த மாதிரி தீபம் போடும்போது நம்ம நினச்ச காரியம் நிறைவேறுங்க. நம்ம எந்த கிருத்திகை சஷ்டி எல்லாமே நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு மிராக்கிள் நடக்குங்க. நீங்கள் வேண்டுற வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. நம்ம முருகர் படத்தை வச்சுங்க கீழே இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அது மேலே விளக்கு எடுத்து வச்சுங்க. நீங்கள் சிவப்பு திரியில் மட்டும்தான் விளக்கு ஏற்றணுங்க. நெய் விட்டுக்குங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தீப எண்ணெய் விட்டு சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க. இதை விட இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு எடுத்து வச்சு அந்த விளக்கு மேலே வச்சு நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிவப்பு கலர் திரி போட்டு விளக்கேற்றுனீங்க அப்படின்னா விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு உங்களுக்கு விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சு சாம்பலாக ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகும்போது ஒரு ஹோமம் பண்ணுற பலன் கிடைக்குங்க. இன்னுமே அதீத பலன் கிடைக்குங்க கண்டிப்பாக. இது எந்த டைம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுற வேண்டுதல் நிறைவேறுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக, கல்யாண வரன் வேண்டி, தொழில் நல்லா அமையணுங்கிறதுக்காக, தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்காக எல்லா வேண்டுதலுமே இது நிறைவேறுங்க.